श्रीमते रामानुजाय नमः। त्रैविध्यवृत्तजनमूर्तविभूषणं यत् सम्पच्च सात्विकजनस्य यतेव नित्यं यद्वा शरण्यमशरण्यजनस्य पुण्यां तत्संश्रयेम वकुलाभरणाङ्घ्रियुग्मम्. மகிழ் மாலை மார்பினனாகிற சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் அனைவருக்கும் ஒரே புகழ் என ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். வகுலாபரணாங்கிரி யுக்மம், வகுலாபரணர் மகிழ் மாலை மார்பினன், மகிழம்பூ புஷ்பங்களை சாத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திருவடிகள் தான் அசரண்ய சரண்யாம், வேறு கதி புகழ் அற்றவர்கள் அனைவருக்கும் ஒரே புகழாக இருப்பது என தெரிவிக்கிறார்கள். மேலும் திரைவித்ய விருத்தஜன மூர்த்த விபூஷணம் யத், அதே திருவடிகள் தான் உயர்ந்த வேதாந்திகள், அனைத்து வேதாந்தங்களையும் நன்கு கற்றறிந்த பெரியோர்களுக்கும் தலைக்கு சிரோபூஷணமாக அமைந்திருக்கிறது. வேறு கதியற்றவர்கள் அநாதர்களான நம் அனைவருக்கும் ஒரே புகழ் நம்மாழ்வார். ஆனால் நன்கு வாசித்த பெரியோர்கள், சிறந்த ஞானிகள், அனைத்து வேதாந்தங்களையும் நன்கு கற்றிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தலைக்கு அலங்காரமாக ஒரே பூஷணமாக திகழ்வது நம்மாழ்வாருடைய திருவடிகள் தானாம். திரைவித்ய விருத்தஜன மூர்த்த விபூஷணம் யத் சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம். சாத்விகரான ஜனங்கள், சத்வகுணம் தலையெடுத்திருப்பவர்கள், மோட்சத்திலே விருப்பம் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரே சொத்தாக இருப்பவர் சுவாமி நம்மாழ்வார். ஆக நன்கு கற்றறிந்த ஞானிகளுக்கு தலைக்கு சிரோபூஷணமாக இருக்கிறார். அதே போல சாத்விக ஜனங்கள், மோட்சத்திலே விருப்பம் இருப்பவர்களுக்கெல்லாம் சொத்தாக இருக்கிறார். வேறு கதியற்றவர்களுக்கெல்லாம் ஒரே புகழாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்த சுவாமி நம்மாழ்வார், அவரே நமக்கு ஒரே புகழ். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய பெருமைகளை நாம் தினமுமே அனுபவிக்கும் விதமாக பற்பல ஆச்சாரியர்கள் பலவிதமாக எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று ஷடகோப திவ்ய அவயவ பிரபாவம். சுவாமி நம்மாழ்வார் அவயவியாக இருக்கிறார், மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் அவயவங்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா உடலுக்குள்ள பல அங்கங்கள், உடலுக்குள்ள பல உறுப்புகள் இருக்கா, ஒவ்வொரு உறுப்பாகவே ஒவ்வொரு அங்கமாகவே மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் திகழ்கிறார்களாம். நம்மாழ்வார் தான் உடலைப் போல இருக்கிறார் என்னத்தை காட்டுகிறார்கள். பூதம் சிரோ ஹிருத மகாஹ்வயம் அக்ஷயுக்மம் பட்டாரியமாஸ்யம் அத பார்கவம் அஸ்ய கண்டம் பாஹூ வதந்தி குலசேகர யோகிவாஹவ் தோர் மத்திய நாபி சரணான் இதரான் ஷட்டாரேஹே. ஷட்டாரியாகிய நம்மாழ்வார், அவருக்கு வரிசையா ஆழ்வார்கள் எல்லோரும் அங்கங்களாக திகழ்கிறார்கள் என்று தெரிவித்தார்கள். இதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே பூதத்தாழ்வார், அவர்தான் ஆழ்வாருக்கு சிரஸாக அமைந்திருக்கார். அதே போல இரண்டு திருக்கண்கள், பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் இரண்டு திருக்கண்களாக விளங்குகிறார்கள். அடுத்து அவருடைய திருவாய், அந்த முகம், வடமொழியில முகம் என்றால் இரண்டு பொருள்கள், ஒன்று முகம், மற்றொன்று முகம்னு சொன்னால் திருவாய்னு அர்த்தம். அந்த திருவாயாகவே இந்த பெரியாழ்வார் திகழ்கிறாராம். பட்டாரியம் ஆஸ்யம், பட்டநாதன், பட்டாரியன் என்று புகழக்கூடிய புகழ் கொண்டிருக்கக்கூடிய பெரியாழ்வார், அவரே சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாயாக அமைந்திருக்கிறார் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவரான சுவாமி பெரியாழ்வார், பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று பெரிய பாண்டிய சபைக்கு நடுவே பரதத்துவ நிர்ணயத்தை செய்தார். அசேஷான் வேதான் பிராக, ஒன்று மிச்சமில்லாமல் அனைத்து வேதாந்த வாக்கியங்களையும் எடுத்து கூறி, திருமகள் கேழ்வன் அவர்தான் பரதெய்வம், அவரை வணங்கி அவருடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்தால்தான் அவர்தான் முக்தி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் பரமாத்மா என்பதை நன்றாக பட்டர்களுக்கெல்லாம் புரியும் விதத்திலே, உபகாரம் செய்யும் விதத்திலே இவர் போய் நிர்ணயித்தார் பரதத்துவ நிர்ணயம். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவர், வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனனே என்று தாமே தம்முடைய பாசுரத்திலே வேதாந்தங்களுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய விழுப்பொருள் அந்த பரமாத்மாவை தாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனுபவித்தவர் பாசுரங்களிலே நமக்கும் எடுத்து கொடுத்தார். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரையே நம்மாழ்வார் தமக்கு திருவாயாக கொண்டிருக்கிறார். இந்த வாய்ங்கிறது
ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம் அல்லவா. நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும், வாயை கட்டுப்படுத்த வேண்டும்னு பலரும் உபதேசிக்கிறார்கள். அது ரெண்டு விதத்திலே. நிறைய உணவு உண்டாலும் அந்த நாக்கு ருச்சிக்காக எதையோ உணவாக உண்டு நிறைய உணவு எடுத்துக்கொண்டாலும் அதுவும் உடலுக்கு பிரச்சனை தான். இப்போ அளவோடு சாப்பிட்டு இருந்தால் உடலுக்கு ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அதற்கும் வாயை கட்டுப்படுத்த வேண்டும், நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்து பேச்சு. அந்த பேச்சிலும் கட்டுப்பாடோடு எந்த சொல்ல பேசணுமோ அந்த சொல்லத்தான் எடுக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுமா போலே இனிமையான சொற்களைத்தான் பேச வேண்டும். தீக்குறளை சென்னோதோம் என்ன ஆண்டாளும் தெரிவித்தாள். அப்ப தாழ்ந்த சொற்கள், தீமை விளைவிக்கக்கூடிய சொற்கள் அதையெல்லாம் பேசக்கூடாது. அதிலும் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். ஆக இந்த வாய்ங்கிறது முக்கியமான அவயவமா, உடலுக்குள்ளே வாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். அந்த அங்கமாகவே பெரியாழ்வார் திகழ்கிறார். 2-3 விதத்துல பெரியாழ்வாருக்கு பெருமை அமைந்திருக்கிறது. அதே பெருமை நம்மாழ்வாரிடத்திலும் காணப்படுகிறதே. பெரியாழ்வார் திருமொழியிலே ரொம்ப முக்கியமாக பெரியாழ்வார் உபதேசித்தார். 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி. நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தொறும் விருந்தோம்புவார். தேவகாரியம் செய்து என்ன அந்த பதிகம் தொடங்குகிறது. மூவர் காரியமும் திருத்தம் அத்தேவனை சிந்தியாத பாவகாரிகளை எங்கனம் படைத்தான்களோ என்று பாசுரம். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தொறும் விருந்தோம்புவார் என்ன. திருக்கோஷ்டியூருங்கிற திவ்ய தேசம். அங்க எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அங்க இருக்கக்கூடிய ஞானிகள், அவர்களுக்கெல்லாம் என்ன பெருமைனா நாக்கை எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணுமோ அதற்குத்தான் பயன்படுத்துவார்களாம். சொல்லக்கூடாத வார்த்தைகளை பேச மாட்டார்கள். யாரோ தாழ்ந்த மனுஷர்களை புகழ்கை, பொய் பேசுகை, தீய சொற்களை கூறுகை, இது முதலான செய்யத்தகாத காரியங்களை வாக்கை கொண்டு செய்யார்கள். அதுதான் நாவுக்கு அகாரியமானவற்றை செய்யார்கள்னு அங்கே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படி இருக்க வேண்டும். அதை நமக்கு உபதேசித்தவர் பெரியாழ்வார். தம்முடைய வாக்கையும் எம்பெருமானுக்கே சமர்ப்பித்தார். மற்ற தாழ்ந்த மனுஷர்களை பாடக்கூடாது. உலகத்துல எதோ பயன்களை கொடுக்கக்கூடியவர்கள், உண்டியே உடையேன் அதையெல்லாம் கொடுப்பவர்கள் எல்லாம் புகழ்ந்தால் நாவுக்கு அது அகாரியம். நாக்கை கொண்டு அதை செய்யக்கூடாது. அப்ப நாக்குக்கு எது பிரயோஜனம்? எம்பெருமானையே பாட வேண்டும். அதைத்தான் நம்மாழ்வாரும் தம்முடைய பாசுரத்திலே சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என் நாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன் தென்னா தெனாவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே. திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கிறாரே, அவரை குறித்து தான் என் நாக்கு பேசும். அந்த எம்பெருமானுடைய நாமங்களை பேசுவதற்குத்தான் இந்த நாக்கு இருக்கிறதே தவிர ஏதோ தாழ்ந்த உலகத்தவர்களை புகழ்வதற்கு இந்த நாக்கு கிடையாது என்று ஸ்பஷ்டமாக நம்மாழ்வாரும் தெரிவித்தார். அதையே தான் பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்திலும் தெரிவித்தார். ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த நாக்கை எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை பெரியாழ்வார் உபதேசித்தார். மேலும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருங்கிற பெருமை பெரியாழ்வாருக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா, பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று மணவாள மாமனிகள் காட்டி கொடுக்கிறார். பொங்கும் பரிவு, எம்பெருமானிடத்துல மிகுந்த அன்பு. அந்த அன்பினாலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு எம்பெருமானுக்கே திருக்காப்பு, அவருக்கு பல்லாண்டு பாடினார், காப்பிட்டார், ரக்ஷையிட்டார், திருஷ்டி படக்கூடாது, அவருக்கு கண்ணெச்சல் படக்கூடாதுன்னு பெருமானுக்கு வயிறு பிடித்து கொண்டு பல்லாண்டு பாடினாரா. இதுதான் நாக்குக்கு முக்கியமான காரியம். நாவகாரியம் சொல்லிலாதவர்னா தாழ்ந்த விஷயங்களை நாக்க கொண்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னார். எதை செய்ய வேண்டும்னா சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பல்லாண்டு பல்லாண்டுன்னு தொடங்கி இந்த 10 பாசுரங்களை சொன்னால் என்ன பயன் கிடைக்கும்னா, இதேதான் பயன். இதை விட மற்றொரு பயன் வேண்டுமா? அந்த எம்பெருமான மனதாலே அனுபவித்து அனுபவத்திற்கு போக்கு வீடாக இந்த பல்லாண்டு பல்லாண்டுங்கிற இந்த திருப்பல்லாண்டு பாசுரங்களை சொல்லி பெருமானுக்கு குறை இருக்கக்கூடாது, எந்த விதமான தோஷம் கண்ணெச்சல் படக்கூடாது, திருஷ்டி படக்கூடாது, அவர் சௌக்கியமா நன்றாக இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடுகைங்கிறது தான் நாக்குக்கு முக்கியமான பிரயோஜனம். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம் சதா பஷ்யந்தி சூரையா, எப்போதும் கண்களால எம்பெருமான சேவித்து கொண்டே இருப்பார்களாம். நம இத்தியேவ வாதினஹா, வார்த்தை நமஹா நமஹா நமஹானே சொல்லி கொண்டிருப்பார்களாம். வாக்கை கொண்டு எப்போதும் நமஹா நமஹான்னு தெரிவிக்கிறார்களே, எதற்குன்னா பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்களாம். நான் அவனுக்கே உரியவன், ஆக அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். அதில் முக்கியமானதொன்று, பெருமானுக்கு கண்ணெச்சல் திருஷ்டி தோஷம் இல்லாமல் அவர் சௌக்கியமா எல்லா உபச்சாரங்களையும் ஏற்றுக்கொண்டு நீடித்த நிலைத்த ஆனந்தத்தோடு அவர் எழுந்தருள் இருக்க வேண்டும் என்று
நமஹா நமஹான்னு வாய் புலத்தி கொண்டே இருக்கிறார்களாம் நித்திய சூரிகள். அப்போ இந்த வாக்குக்கு எது பிரயோஜனம்? பெருமானை குறித்து நமஹான்னு சொல்லணும். அந்த நமஹான்னு சொல்லுவது தான் வெவ்வேறு சொற்கள். அதை பல்லாண்டுன்னு சொல்லலாம், ஜிதம்னு சொல்லலாம், தோற்றோம்னு சொல்லலாம், வாழின்னு சொல்லலாம், போற்றின்னு சொல்லலாம். இப்படி எந்த சொற்களை எம்பெருமானிடத்துல தெரிவித்தாலும் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அடிமை தன்னுடைய எஜமானருக்கு இந்த சொற்களை எல்லாம் சொல்லி எஜமானனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு சௌக்கியமா இருக்கணும்னு தெரிவிப்பதைத்தான் பல சொற்களை இட்டு தெரிவிக்கலாம். இதே போலத்தான் நம்மாழ்வாரும் பல்லாண்டு பாடினார். வீத்திருந்தேழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போத்தி என்னே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏத்த நோத்தேற்கு இனி என்ன குறை எழுமையுமே. எனக்கு ஒரு குறை கிடையாது. அந்த எம்பெருமானுடைய வீர தீர பிரதாபமான செயல்களை எல்லாம் கண்டேன். இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு யாரால ஆபத்து வந்துடுமோ? போற்றி போற்றி போற்றி. அவருக்கு கண்ணெச்சல் படக்கூடாது, திருஷ்டி தோஷம் இருக்கக்கூடாது. அவர் நன்றாக இந்த ஆற்றல் இந்த திறமையோடு சௌக்கியமா இருக்கணும், பிராட்டிமார்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அவருடைய பெருமை தோற்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அவர் இந்த மூவுலகையும் தனிக்கோள் செல்ல நன்றாக செம்மையாக ஆட்சி புரிய வேண்டும், சோர்வு இருக்கக்கூடாதுன்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் நம்மாழ்வார். ஆக நம்மாழ்வாரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். அதே போல பெரியாழ்வாரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். இப்படி பல்லாண்டையே தனக்கு முக்கியமான கைங்கரியமாக கொண்டிருக்கக்கூடிய பெரியாழ்வாரை நம்மாழ்வார் தமக்கு திருவாயாகவே பாவித்தார் என்று கொள்ளலாம். அப்ப வாக்குக்கு முக்கியமான கடமை பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகை. அதை தவிர மற்ற தாழ்ந்த விஷயங்களை பேசுவது கூடாது. இதையே பெரியாழ்வார் செய்ததினாலே அவரையே சுவாமி நம்மாழ்வார் தமக்கு திருவாயாக கொண்டு விளங்குகிறார் என்று இதைத்தான் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு நாமும் பல்லாண்டு பாடி நம்முடைய வாக்குக்கு உண்டான பயனை நாமும் பெறுவோம் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.